ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், மாப்பிள்ள மாறு நல்ல மாப்பிள்ள, மாஷா அல்லாஹ், நல்ல மாப்பிள்ள. பொண்டாட்டியோ படுமோசம், படுமோசம். அல்லாஹ் ரெண்டு உதாரணம் சொல்றான். நூஹ் நபி லூத் நபியை போல. யார போல? நூஹ் நபி லூத் நபி. குடும்பமா வாழ்றாங்க எத்தனையோ பேரு. பொண்டாட்டி அதோ பாடு, அதே பாடு, லைஃப் முடிஞ்சு ஒன்றுமில்ல. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை விட்டு வந்தா பாதுகாப்பானா. ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை ஒன்றிக்குது. வைஃப் மாஷா அல்லாஹ், சாலிஹான ஒரு பெண், நல்ல ஒரு பெண், எல்லா வகையான நல்ல குடும்பம் இருக்குது. முஃமினாத்தின், முஸ்லிமாத்தின், கானிதாத்தின், ஆபிதாத்தின், சாயிஹாத்தின், சய்யிபாத்தின், சுப்ஹானல்லாஹ், எல்லா நல்ல பண்பும் அந்த பெண்ணிடத்தில் இருக்குது. அல்லாஹ்ட்ட கையேந்தினா கை கீழே போறதுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்கறத கொடுத்துடுவான். அப்படிப்பட்ட சாலிஹான நல்ல பெண். ஆனா கணவனோ ஃபிரௌன். கணவன் யாரு? ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சுவர்க்கத்துல நபியோட வாழ போறா. ஆனா அவட கணவன் நரகத்துக்கு போய்த்திடுவான், ஃபிரௌன். இது ரெண்டாவது. மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருண்டா? கணவனும் மோசம், மனைவியும் மோசம். ரெண்டுமே சட்டி கேட்ட மூடி, ரெண்டும் படு மோசம். அல்லாஹ் சொல்றான், அபூலஹபும் அபூலஹபுடைய மனைவியை போல. தப்பத் யதா அபீ லஹபின் வதப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸ். வம்ரஅத்துஹு மனைவி, கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் மோசம். நாலாவது ஒண்டிக்குது. முதநாத்து இஷா தொழுகையில் ஹஜ்ரத் ஓதினாரு. அது தான் அத்தையிபூன் லித்தையிபாத் வத்தையிபாத் லித்தையிபூன். நல்லோருக்கு நல்லவர்கள், நல்ல பெண்ணுக்கு நல்ல மனைவி, நல்ல பெண்ணுக்கு நல்ல கணவன், நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி. அப்படிப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை போல. நல்ல மனிதருக்கு சுப்ஹானல்லாஹ் நல்ல பெண்கள் அல்லாஹ் கொடுத்தான், சாலிஹான பெண்களை கொடுத்தான். கணவனும் நல்லம், மனைவியின் நல்லம். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை மூலமாக்கி வைப்பானாக. அஞ்சாவது ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அது யாரு தெரியுமா? அது எங்கட தாய்மார்கள். அது எங்கட தாய்மார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த நாட்டில் இருக்கிறாங்க பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். SLBC ஒரு முறை பயான் செஞ்சுட்டு நிகழ்ச்சி முடிச்சிட்டு வாரேன். ஒரு தாய் வந்திருக்கிறா தண்ட மகனை கூட்டிக் கொண்டு. அல்லாஹ் ஆஃபியத்தை நசீபாக்குவானாக. அந்த புள்ளையோட கண் அப்படியே இல்லை, இது அப்படியே சத வளர்ந்து, இந்த கண்ணுக்கு சத. அந்த புள்ளைய கூட்டிக் கொண்டு இருக்கிறாங்க SLBCக்கு ஒரு கிராத் காம்படிஷனுக்கு. புள்ள குர்ஆனோட வந்திருக்குது. அந்த புள்ளை ஒரு மௌலவி, ஒரு ஹாஃபிஸும் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறாரு. நான் கண்டதுமே அசந்து போயிட்டேன். அப்படியே நான் கேட்டேன் அந்த ஹஜ்ரத்திட்ட, யாரு வாப்பா இது? இது இந்த தாயுடைய மகன். அப்ப பேசிட்டு கொண்டு சொன்னாரு, ஹஜ்ரத் சொன்னார், ஹஜ்ரத் ஒரு வரலாறு படைச்ச தாயிண்டா. புள்ள கிடைச்சது ஹாஸ்பிட்டல்ல. வாப்பா புள்ளைய பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. பெய்த்தா பிறந்திருக்கிற புள்ளை இப்படித்தான் பிறந்திருக்குது. அப்படியே புள்ளைய பார்த்துட்டு வெளியே வந்தவர் இன்னும் வீட்டுக்கு வரல. போனவர் தான் எங்கன்னு தெரியால் மிஸ். அண்டக்கு அந்த உம்மை பாரம்பெடுத்தா இந்த புள்ளைய நான் இன்ஷா அல்லாஹ் கரை சேர்ப்பேன். நான் சந்திச்சேன். அந்த ஹாஃபிஸுக்கு வந்து அருள் செய்வானாக. கண் இல்லாத பிள்ளைக்கு குர்ஆனை மனப்பாடமாக வச்சுக்குது. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா, பாப்ப இல்லாத உம்மா, பாப்ப இல்லாத உம்மா. அன்பு தாயே, சகோதரியே, கணவன் விட்டுட்டு போய்த்தான், தலாக்கு சொல்லிட்டான், 2 புள்ளைய வச்சிட்டு. கணவன் மௌத்தாகிட்டார், 3 புள்ளைய வச்சிட்டு.
நீங்க வரலாறு படைச்சலாம். 5வது குடும்பம் அந்த குடும்பம் தான். கணவன் இல்ல, சின்ன வயசுல மௌத்து. தாயே, சகோதரியே, எனக்கு வந்து கொண்டே இருக்குது நாளைய கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்துடைய கதவை துறக்கிறதுக்கு கதவு மூடப்பட்டிருக்கும். எல்லா நபிமார்களும் எல்லா வலிமார்களும் எல்லா அவுலியாக்களும் அப்படியே வரிசையா நிற்பாங்க. கதவு துறக்கப்படலை இன்னும். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வர இல்லை. அப்ப கடைசியாக வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய கதவை துறக்கிறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நபிமார்கள் அப்படியே வரிசையா நிற்பாங்க. எல்லாரும் நிற்பாங்க, பெரிய கூட்டம். இந்த நேரத்தில் சுவர்க்கத்துடைய கதவை துறக்க போகக்குள்ள சில பெண்களும் பின்னால போவாங்க. யாருக்கு பின்னால? நபிக்கு பின்னால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்பாங்க, மால குன்ன வமன் அன்துன்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குது, நீங்கள யாருன்னு கேட்பாங்க. இவ்வளோ எல்லாம் நபிமார்கள், இவ்வளோ எல்லாம் மக்கள் இப்படி ஈக்கக்குள்ள நீங்க பின்னால வாரீங்க. மால குன்ன வமன் அன்துன்ன, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குன்னு கேட்பாங்க. யாரை பார்த்து? அந்த பெண்களை பார்த்து. அந்த பெண்கள் தெரியுமா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு தியாகம் செஞ்சது போல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப தியாகம் செஞ்ச பெண்கள் நாங்கன்னுவாங்க. என்னன்னு கேட்பாங்க. எங்கட கணவன் எங்கட கையில 2 சின்ன 3 பிள்ளைகளை வச்சுட்டு தந்துட்டு மௌத்தாகிட்டாரு, அவர் எங்களை விட்டுட்டு பெய்த்தாரு. நஹ்னு ذات منصب وجمال, எங்களுக்கு நல்ல அழகு இருந்துச்சு, நல்ல வசதியும் இருந்துச்சு. எங்களை 2வது கல்யாணம் முடிக்கிறதுக்கு 3 பேர் 4 பேர் கேட்டும் வந்தாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யல, மறுமணம் செஞ்சு கொள்ள இல்ல. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி திருமணம் முடிக்க இல்ல. ஏண்டா நாங்க திருமணம் முடிச்சா எனக்கு சந்தோஷமா வாழேலும், ஆனா என் புள்ள ரோட்டிறங்கிடும். அதுக்காக வேண்டி எங்கட வாழ்க்கையை தியாகம் செஞ்ச பெண்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லுவாங்க யாருக்கு முன்னால. அதனால புள்ள வளர்க்கிறது என்பது நிக்காஹினூடாக, திருமணத்தினூடாக கிடைச்ச புள்ளைய வளர்த்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தில் வெற்றி கண்டா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி வமரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. அல்லாஹ் 5வது குடும்ப வாழ்க்கையாக, குடும்பமாக ஒரு தாய், கணவனை இழந்த தாய், கணவன் விட்டுட்டு போய்த்தான், கணவன் தலாக்கு சொல்லிட்டு போய்த்தான், கணவன் அப்படியே காணாமல் போய்த்தாரு. ஆனாலும் உம்மா என்ன செய்யல, விட்டு கொடுக்க இல்லை. அப்படிப்பட்ட தாய்ப்பேம் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆஃபியத்தான குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவானாக.